வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா ECB ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈஸி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். புதுச்சேரியிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட். காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செம்பரப்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 1500 கன அடியாக குறைப்பு. மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேறும் ரம்மியமான ட்ரோன் காட்சி. கூடுதல் நிதி பெற்று எஞ்சிய நீர்நிலைகள் தூர்வாரப்படும் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. நீர்நிலைகளில் குப்பைகள், கழிவுகள் கொட்டப்படுவதை தவிர்க்க வேண்டும் என செம்பரப்பாக்கம் ஏரியை ஆய்வு செய்த பின் பேட்டி. துறைக்கு மட்டும் 40,000 ஏரி வேலை இருக்கு. ஒரு பக்கம் தூர்வாரினா இன்னொரு பக்கம் நின்றுதான் போயிடுது. எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மாறுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை. ஒரு எதாவது காணிக்கா இருக்கு, அதுக்கு மாறிடுவோம். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 5 கிராம மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தென்பெண்ணை ஆற்றின் கரையை பலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீருடன் தேங்கியுள்ள கழிவுநீர். நோய் தொற்று ஏற்படும் முன் அகற்ற மக்கள் கோரிக்கை. தெரிய போறது இல்ல. இங்க நல்ல நீரா இருந்தா கூட ஒண்ணு தெரியாது. வெறும் கழிவு நீர் அவ்வளவும் கலந்து சாப்பிட கூட முடியாத அளவுக்கு தான் நாங்க சிரமத்துல உள்ளாயிருக்கோம். நாங்களும் எவ்வளவு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட முறையீடு பண்ணியாச்சு. அவங்க தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? அத்தியாவசிய தேவையே இல்லாத அளவுக்கு தான் நாங்க இருக்கிறோம். குழந்தைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போக என்ன பண்ணுவாங்க? இது சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது பண்ணலைன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பயிர் சேத கணக்கீட்டு பணியை நாளைக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தல். பயிர் காப்பீட்டின் கீழ் விரைவாக இழப்பீடு வழங்குவது குறித்த கூட்டத்தை நாளை நடத்தவும் ஆணை. வெள்ள நிவாரண உதவி கேட்டு நடக்கும் போராட்டத்தை அடக்க நினைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். பாலம் தண்ணீரில் அடித்துச் சென்றால் அது தரமற்றது என்று சொல்லிவிட முடியாது. திருவண்ணாமலையில் அடித்துச் செல்லப்பட்ட புதிய பாலம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் படப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலை. தைவான் நிறுவன தொழிற்சாலைக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். மசோதாவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் விவகாரத்தில் தன்னை மையமாக வைத்து சிலர் பொய் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் நான் அல்ல என்றும் இளையராஜா பதிவு. இசை கடவுளான இளையராஜாவை கோயிலுக்குள் விடவில்லை என வரும் சர்ச்சையை கண்டிப்பதாக நடிகை கஸ்தூரி பேட்டி. கருவறைக்குள் இளையராஜா உட்பட எந்த ஜாதியினரும் செல்ல முடியாது என கருத்து. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சிங்கப்பூரில் இருந்து தாயகம் திரும்பிய குகேஷ். சென்னை விமான நிலையத்தில் தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு. செஸ் போர்டு போன்று வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் உலக சாம்பியன் குகேஷ் பயணம். பதக்கத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாக தகவல். உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று திரும்பிய குகேஷுக்கு வீடு அருகே உற்சாக வரவேற்பு. ஆடிப்பாடி ஆரத்தி எடுத்து குடும்பத்தினர் உறவினர்கள் உற்சாகம். டை பிரேக்கர் சுற்றுக்கு செல்லாமல் கிளாசிக்கல் சுற்றிலேயே வெற்றி பெற வேண்டும் என எண்ணினேன். சென்னை அண்ணா நகரில் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பேட்டி. தமிழ்நாடு அரசு தனக்கு நிறைய உதவி செய்துள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் பேட்டி. நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சார், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் ரெண்டு பேருமே எப்பவும் ஏதாவது லைக் நான் அச்சீவ் பண்ணும்போது லைக் வீட்டுக்கு கூப்பிட்டு லைக் என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அப்புறம் இந்த எனக்கு கேண்டிடேட்ஸ் இந்த ஜேர்னி பார்த்தீங்கனாலே லைக் லாஸ்ட் இயர் 23 நடந்த டிசம்பர் 23 டிசம்பரில் நடந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா. சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பு. ஐந்து IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்து வழங்கி தமிழக அரசு உத்தரவு. முதன்மைச் செயலாளராக இருந்த 5 பேருக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்து. மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக பஞ்சாபில் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் ஜெக்ஜீத் சிங்கிற்கு ஆதரவு. திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்த பிறகு நடிகை கஸ்தூரி பேட்டி. மீண்டும் கூட சொல்றேன், திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால்
அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த விமான ஊழியர் சென்னையில் கைது. 1,45,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியும் அல் உம்மா இயக்க தலைவருமான பாஷா உயிரிழந்தார். கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். கண்களுக்குள் பெயிண்டிங், நாக்கை ஆபரேஷன் மூலம் கிழித்து வண்ணம் தீட்டிக் கொள்வது என அட்ராசிட்டி. திருச்சியில் இயற்கைக்கு புறம்பாக டாட்டூ சென்டர் நடத்திய 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இலங்கை அதிபராக பதவியேற்றதும் முதல் பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் பொருளாதாரம் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசித்ததாக அனுரகுமார திசநாயக்க டெல்லியில் பேட்டி. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம். பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு இலங்கை அதிபர் திசநாயக்க அறிவிப்பு. தமிழர்களின் நலனில் இலங்கை அரசு கவனம் செலுத்தும். அதிபர் திசநாயக்கவுடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி நம்பிக்கை. இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அதிபருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக ஜவஹர்லால் நேரு குறித்து உண்மையை திரித்து பேசியதாக புகார். பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேட்டி. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான வன்முறை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் குரல் எழுப்பாதது ஏன்? பாலஸ்தீனம் என பெயர் பொறித்த பேக்குடன் பிரியங்கா வந்ததன் பொருள் என்ன என்றும் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் சரமாரி கேள்வி. டெல்லியில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதன் எதிரொலி. பதர்பூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். உத்தரப்பிரதேசத்தில் கைதியின் கையில் கயிறு கட்டி வண்டி ஓட்ட வைத்த கான்ஸ்டபிள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். அடுத்த ஆண்டு முதல் விசா இல்லாமல் இந்தியர்கள் ரஷ்யா செல்ல அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல். சீனா மற்றும் ஈரான் நாட்டினரை தொடர்ந்து இந்தியர்களுக்கும் சலுகை அளிக்க ரஷ்யா திட்டம். வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷாகிப் அல் ஹசன் சர்வதேச போட்டிகளில் பந்து வீச தற்காலிக தடை. இங்கிலாந்தில் நடைபெற்ற உள்ளூர் போட்டியில் விதிகளை மீறி பந்து வீசியது உறுதி செய்யப்பட்டதால் நடவடிக்கை.
மும்பை பங்கு சந்தை குறியீட்டெண் 384 புள்ளிகள் சரிந்து 81,748 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 100 புள்ளிகள் குறைந்து 24,668 புள்ளிகள் வர்த்தகம் முடிவு.